கேளுங்க, சத்தமா கேட்கல. விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீரிலீஸ் ஆகுது. இந்த வாரத்துல இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. ஸோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியல்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து? அதுக்கு நீங்க பிள்ளையார் சொல்லி மாதிரி போடுறீங்களா? அஞ்சான் பத்தி பேசலாமா? நம்ம கேப்னா வாரியர் இப்போ தான் பண்ணோம், தெலுங்குல பண்ணோம், தமிழ்ல டப் பண்ணோம். அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம். அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு. 2 வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு வேற ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிப்ரவரி ஷூட்டிங்கு. வித்யாசாகர் பையன் தான் ஹீரோவாக பண்ணுறாங்க. அது பிப்ரவரியில் ஷூட்டிங். ஏன் அது கேட்குறீங்க? டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா உரிமையும் உண்டு அவங்களுக்கு. சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார்? சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடான நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம். நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி ஸ்டைலாக ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுதில்லை. தோணா எப்பயாவது நம்ம பண்ணுவோம். இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா? இப்போ பார்த்தாலும் இந்த 15 வருஷத்தில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது, ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க? எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார், என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், சொன்னாக்கல்டா குத்திக்க போடட்டான்னு சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனோ அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன். நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. ஒரு ஹீரோவாக அவர் எப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு. ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க, அந்த குட்டி பசங்க 11 வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். எங்கள் திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதேசத்தில் போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது.